ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம எஸ்பிஓவில் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு விட்ரா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த விட்ரா ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியை வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஐடி, எந்த ஐடிக்கு விட்ரா கொடுக்கணுமோ ஸோ அந்த ஐடியை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள். வித்ட்ராயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு வேலட் ட்ரான்ஸ்ஃபர், டாஸ்க் விட்ரா ரிக்வெஸ்ட்டு, ரெஃபரல் விட்ரா ரிக்வெஸ்ட்டு, விட்ரா ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இப்போ டேஷ்போர்டில் வந்து டேஷ்போர்ட் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு இல்லை ஷோ ஆகும். ஓகேவா, இந்த அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து அதில் ஷோ ஆகும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் விட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து விட்ராவலில் போயிட்டு வேலட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அது வந்து அஃபிலியேட்டில் மாற்றணும், சரியா? ஸோ சூஸ் வேலெட்டில் டாஸ்க் வேலட் கொடுங்க. ஸோ டாஸ்க் வேலெட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அது உங்களுக்கு ஷோ ஆகும். ₹1 கூட மிச்சம் வைக்காமல் நீங்கள் மொத்தமாகவே விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி இதில் என்ன அமௌண்ட் இருக்கோ ஸோ அந்த அமௌண்ட்டை அப்படியே நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? அமௌண்ட் அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டாஸ்க் வேலெட்லேருந்து அஃபிலியேட் வேலெட்குள்ளே சென்ட் ஆயிரும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? டேஷ்போர்டில் போயிட்டாக்கி டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். இல்லை டாஸ்க் வேலெட்டில் அமௌண்ட் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ அது அப்படியே அஃபிலியேட் வேலெட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு பாருங்கள். காமிக்குதா? அந்த அமௌண்ட் வந்து இந்த அஃபிலியேட்டில் ஷிஃப்ட் ஆகிட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நீங்கள் டாஸ்க் வேலெட்லேருந்து அஃபிலியேட்டில் மாற்றுறது தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா உங்கள் டேஷ்போர்டில் போயிட்டு டாஸ்க் விட்ராவல் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், ஆல்ரெடி நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்து வச்சுருப்பீங்க, சரி? அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அதில் செக் பண்ணி பாருங்கள். அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே தான். சப்போஸ் அதில் மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல, நான் வேறு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஓல்டு மெம்பர்ஸ் பழைய பேங்க் டீட்டெயில்ஸை ஒர்க்கில் இல்லை, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் மட்டும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள், எந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல். ஒரு வாட்டிக்கு 4-5 வாட்டி செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கீழே ஷோ ஆகும் பாருங்கள். இதில் வந்து உங்களோட நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஷோ ஆகும். மினிமம் விட்ரா வந்து ₹200 ஷோ பண்ணியிருக்காங்க. மினிமம் 2000 ஷோ பண்ணியிருக்காங்க. 2000 இருந்தாலே நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்மகிட்ட இப்போ இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. ஸோ அதில் கொடுத்துருக்க மொத்த அமௌண்ட்டுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ₹1 கூட பேலன்ஸ் இல்லாமல் மொத்த அமௌண்ட்டுமே கரெக்டாக நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் சப்மிட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த வித்ட்ரா வந்து நம்ம சப்மிட் ஆயிடுச்சா? இப்போ அகே நம்ம டேஷ்போர்டில் போயிட்டு அஃபிலியேட்டில் செக் பண்ணுங்கள், 0 ஆகிட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து எதில் போய் அகெயின் செக் பண்ணலாம் அப்படின்னா வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்த அமௌண்ட் வந்து அதில் ஷோ ஆகும். சரி, ஏன்னா ஷோ ஆகுது பார்த்தீங்களா? ரிக்வெஸ்ட் கொடுத்த அமௌண்ட் வந்து இதில் ஷோ ஆகுதா? ஸோ இப்போ கொடுத்த அமௌண்ட்டு அட்மின் சார்ஜ் போக இவ்வளோ ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ விட்ரா கொடுத்த டேட்டு, அப்புறம் நமக்கு இப்போ நம்ம விட்ரா கொடுத்தனால பெண்டிங்கில் இருக்குது, சரியா? இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். யாராவது 0% எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து அவங்களுக்கு 0 இருக்கும். 0 இருக்கும்போது இங்கே வந்து நம்ம என்ன அமௌண்ட் விட்ரா கொடுத்தோமோ ஸோ அந்த மொத்த அமௌண்ட்டுமே இங்கே ஷோ ஆகும், சரியா? இது வந்து யாரெல்லாம் விட்ரா கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஓல்டு மெம்பர்ஸ், சேல்ஸ் டீமில் இருக்கக்கூடிய ஓல்டு மெம்பர்ஸ் கொடுக்கலாம். மே மாதம் 2026 மே, ஜூன், ஜூலைலாம் ஒர்க் பண்ண அமௌண்ட்டை விட்ரா கொடுக்கணும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து எப்போ நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 7 to 10 ஒர்க்கிங் டேஸ், மேக்ஸிமம் 7 to 10 ஒர்க்கிங் டேஸில் நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இந்த மெத்தட் படி தான் நீங்கள் வந்து விட்ரா கொடுக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து டாஸ்க் வேலெட்லேருந்து அஃபிலியேட்டில் மாற்றணும். செகண்ட் ப்ரொசீஜர் வந்து அஃபிலியேட்லேருந்து மாற்றினதுக்கப்புறமா விட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை செக் பண்ணணும் கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் நம்ம விட்ரா கொடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.